ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் 2020 22 மற்றும் 23ஆம் தேதி நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நண்பர்கள் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, நான் டைப்பிங் எக்ஸாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வரல, மிஸ்டேக் வருது, எனக்கு பயமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த தகவல் வந்து நம்ம பார்க்கலாம். இது என்னென்ன செய்யக்கூடாது. ஓகேங்களா, கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து 7 டேஸ் தான் இருக்குது. இந்த 7 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டைப்பிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் அண்ட் சீனியர், ஜூனியர் ஆகட்டும் சீனியர் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து 10 நிமிஷம் தான். எக்ஸாமுக்குள்ளே பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் ஜூனியருக்கு, சீனியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 நிமிஷம் தராங்க, 1 மணி நேரம்னு வச்சுக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு மிஸ்டேக் ஷிஃப்ட் வந்து தூக்குது, ஒரு வார்த்தையில் வந்து மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அடிச்சிடுறோம். அந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மார்க்கு சீனியருக்கு. ஜூனியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. இந்த 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20-25 மிஸ்டேக் உள்ள தான் நீங்கள் செகண்ட் கிளாஸே எடுக்க முடியும். ஓகேங்களா, இந்த செகண்ட் கிளாஸில் நீங்கள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஸ்பீடாக அடிக்கக்கூடாது, டச் கொடுக்கக்கூடாது. டச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வராது. ஓகேங்களா, ஒரு பேராகிராஃபுக்கே வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் வந்துடும். ஓகேங்களா, அந்த 7 நிமிஷம் வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்கும்போது இன்றைக்கி எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் டைப் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த தப்பை நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடாது. இப்போ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் அடிக்கிறீங்க. இன்ஸ்டியூட்டில் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பேராகிராஃபும் வந்து பார்த்திங்கன்னா திருத்தி பார்க்க மாட்டீங்க. ஸ்பீடு அடித்தோமா வீட்டுக்கு எப்படியே டேரெக்டாக வந்துடுவீங்க. நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்குது பார்த்திங்களா, பேசிக்காக இருக்கிற புக்கு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து அடிச்சுட்டு இருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வினாக்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சி அடிக்கிறது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷிஃப்ட்டு ஏபிசிடி வந்து அடித்து பாருங்கள், தலைகீழாக அடித்து பாருங்கள். ஏன்னா நம்ம அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை எதுவும் தப்பாக வருதா, கண்டிப்பாக அது பார்த்து அடிச்சுட்டு அடுத்த ஸ்பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக விசில் அடித்த டைமிங் செட் பண்ணிட்டு விசில் அடித்த உடனே டக்குன்னு அடிக்காதீங்க. உங்கள் பலத்தை வந்து மிஷினில் காட்டாதீங்க. மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக அடிக்க ஆரம்பிங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஏறும். அப்புறம் குறையும் போது மெதுவாக அடிங்க. ஷிஃப்ட்டு வந்து நல்லா பிடிச்சி அடிங்க, டச் கொடுக்காம லைட்டாக அடிங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் டச் கொடுக்கும்போது டைமிங் போகும், மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆகும். ஆனால் நார்மலாக கொடுத்திங்கன்னா டக்குன்னு நம்ம மெதுவாக கொடுக்குமோ. ஓகேங்களா, உங்களுடைய பலத்தை வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து எதுவுமே காட்டாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒழுங்காக திருத்தி பாருங்கள். என்ன மிஸ்டேக் செய்கிறோமோ டச் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, கண்டிப்பாக எவ்வளோ ஸ்பேஸ் வச்சு அடிக்கணும். இப்போ ஜூனியர்னால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ ஸ்பேஸில் வைக்கணும், சீனியருக்கு எவ்வளோ வைக்கணும், தமிழ் இங்கிலீஷ் மாற்றி வைக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் அடிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து இந்த மாதிரி தான். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே வந்து பக்காவாக நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.